இனவாத பிரிவினைவாத கருத்துக்களை நாம் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. விமலுக்கு கனேடிய தமிழர் பேரவை பதில் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இனவாத மதவாத கருத்துக்களை தெரிவித்து மக்களை ஏமாற்ற நினைப்பதை தவிர்த்து முறையான முன்னேற்றகரமான அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் ஈடுபடுவதே சிறந்தது என்று கனேடிய தமிழர் பேரவையின் தலைவர் குமார் ரத்தினம் தெரிவித்திருக்கின்றார். நாம் ஜனாதிபதி மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு அண்மையில் எழுதியிருந்த கடிதத்தில் இனவாத பிரிவினைவாத கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கனேடிய தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் இனவாத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைப்பதாக விமல் வீரவன்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதிக்கு கனேடிய தமிழர் பேரவை அனுப்பிய கடிதத்தில் அவ்வாறு எந்தவிதமான விடயங்களும் இல்லை என்பதாகத்தான் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே இதற்கு பதிலளிக்கும் வகையில் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கனேடிய தமிழர் பேரவை ஜனாதிபதி மற்றும் தேசிய மக்கள் சக்தி அண்மையில் இருந்த கடிதத்தில் இனவாத பிரிவினைவாத கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கைகளோடு நீதி மற்றும் நியாயமான தீர்வுகளை முன்வைத்தே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் இன மத வேறுபாடின்றி அனைத்து இலங்கையர்களுக்கும் தங்கள் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மதிக்கும் ஒரு சமூகத்தில் இணைந்து வாழ முடியும் என்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக இனவெறி மற்றும் பிரிவினைவாதத்தை தூண்டும் கருத்துக்கள் மக்களின் உணர்ச்சிகளை கையாளவும் சமூகங்களை பிளவுபடுத்தவும் குறுகிய அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக சேவை செய்யவும் ஆயுதமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இந்த தந்திரோபாயம் காலகாலமாக தவறான புரிதல்களை நிலைத்திருக்கிறது என்பதோடு அவநம்பிக்கையை வளர்த்து இலங்கையின் சமூக மற்றும் கலாச்சார ஒற்றுமைக்கு நிரந்தரமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனவாதம் மற்றும் பிரிவினைவாதம் என்ற சொல்லாடல்கள் பல அரசியல்வாதிகளால் தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்தப்பட்டதையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அனைவரும் அறிவார்கள் என்று பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை திரிவுபடுத்தி விமல் வீரவன்ஸ் ஜனாதிபதிக்கு நாங்கள் எழுதிய கடிதத்தில் இந்த இனவாத கருத்துக்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்ற விடயத்தை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முற்றிலும் தவறான கருத்து. எனவே நீங்கள் நேர்மையான வரையில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதாக விமல் வீரவன்ஸ் அவர்களுக்கு கனேடிய தமிழர் பேரவைத் தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.